எல்லோருக்கும் நமஸ்காரம். திருவருட்குறளில் 3வது திருவாக்கியத்தில் தெய்வம் ஒரு விஷயத்தை மின்னி காட்டுறாங்க. அது என்னன்னா, மனிதனாக பிறந்த எல்லோருமே நன்மை அடைந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இவ்வளவு அழகான பிரம்மாண்டமான உலகத்தை படைத்தது அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் நமக்குள்ளே பேசிக்கிறப்ப எப்படி பேசிக்கிறோம்? யாருங்க சந்தோஷமாக இருக்கா? யார் நிம்மதியாக இருக்கா? எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு குறை, எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு கவலை இருக்க தானே செய்யுது. மனுஷன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இறைவனுடைய படைப்பில் எதையாவது கட்டாயப்படுத்தியிருக்காங்களா நமக்குன்னு யோசித்து பார்த்தோம்னா எதுவுமே கட்டாயப்படுத்தலை. இல்லை நீ பணக்காரனாக இருக்கணும், நீ பலசாலியாக இருக்கணும், இல்லை நீ திருமணம் பண்ணியே ஆகணும், நீ குழந்தை பெற்றே ஆகணும், பேரம்பேத்தியை தூக்கி கொஞ்சே ஆகணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் இறைவன் நமக்கு கட்டாயப்படுத்தியிருக்காங்களான்னு யோசித்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் கூட கட்டாயப்படுத்தவே இல்லை. அவங்க நீ எப்படி வேணாலும் வாழலான்னு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய அரண்மனை, பலவிதமான உணவு பதார்த்தங்கள் தயார் செய்து அப்படியே பரிமாறி வச்சுருக்குறாங்க. உங்கள் கையில் தட்டு கொடுத்தாச்சு, உங்களுக்கு தேவையானது என்னங்கிறத எடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக உண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு தட்டை. இப்போ நம்முடைய வேலை என்ன? தேர்ந்தெடுக்க தெரியணும். எனக்கு எந்தெந்த உணவு வேணும், எது எனக்கு ஒத்துக்கும், எது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியணும். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தட்டு நம்ம கையில் இருக்குது, எது வேணும் வேணான்னே தெரியாமல் எல்லாத்தையும் அள்ளி போடுறோம். அது என்ன ஆயிடுது? உடலையும் மனதையும் கெடுக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் நமக்கு இறைவன் எதையுமே கட்டாயப்படுத்தாமல் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நன்மையாக வாழுன்னு படைச்சி கொடுத்துருக்கிறப்ப நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியல. அவங்க கொடுத்த சுதந்திரத்தை நாம் வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு மாடு இருக்குது, அதை கட்டி போட்டால் அது பாட்டுக்கு அமைதியாக படுத்துருக்குங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஏன்? அதுக்கு சுதந்திரம் கொடுக்கல இறைவன். அதுக்குன்னு ஒரு தீர்மானம் வச்சுட்டாங்க. நீ மாடு, நீ இப்படி தான் இருக்கணும், நீ பூனை, நீ இப்படி தான் வாழணும், நீ மரம், நீ இப்படி தான் வாழணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. நீ எப்படி வேணாலும் வாழ, விடுதலை கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க தெரியல. இப்போ நம்மளை சுற்றி நம்ம ஒரு சுவரை கட்டுறோம். என்ன சுவரு? நான் பணக்காரன், ஓகே, அது ஒரு கல்லை வச்சிட்டோம். இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய பேரம்பேத்தி, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய வீடு இப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றிலும் என்ன பண்ணுறோம்? நமக்கு நன்மை தரும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நம்மளை சுற்றிலும் ஒரு சுவரை கட்டுறோம். கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அதுக்குள்ளே மாட்டிக்கொண்ட சிறையாக மாறிடுது. நம்ம சுற்றிலும் கட்டி வச்சுருக்கிற சுவரில் எங்கேயாச்சும் சின்ன காயம் பட்டுச்சுன்னா நமக்கு துடிக்குது, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, கதறுது. ஏன்? இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்மளை சுற்றிலும் நம்ம கட்டி வச்சுருக்கிற சிறை தான் நம்முடைய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுனால அதுலேருந்து நம்மளால் வெளிவர முடியல. நம்ம விடுதலை அடையணும். நம்ம சுற்றி கட்டி வச்சுருக்கிற சிறைகளில் ஒவ்வொரு செங்கற்கற்களையாக தூக்கி போட்டுட்டு இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இது இல்லாட்டி என்னால் வாழ முடியும், இது இல்லாட்டி என்னால் வாழ முடியும், இப்படி எல்லாத்தையும் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு எண்ணத்தில் நம்ம சுதந்திரமாக விடுதலை அடைஞ்சவர்களாக மாறுவது தான் ஞானம் அடைவதற்கான வழி. அப்புறம் இன்னொன்று நினைப்போம், எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. தெய்வம் அழகாக ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, நீ இது சரியானா போதும்னு நினைப்ப, அது சரியாயிரும், அடுத்தது க்யூவில் நிற்கும்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரணும், நமக்குள்ள ஒரு தெளிவான நிலையை கொண்டு வரணும். எனக்கு வெளியில் நடக்கிற எதுவுமே எனக்குள்ளே பாதிப்பு உண்டாக்காதுங்கிற நிலையை கொண்டு வரும். அதுக்கும் மேலேயும் நமக்கு கவலை வருது அப்படின்னா நம்முடைய தெய்வமோர்கள் பட்ட பாடை நம்ம நினச்சி பார்க்கணும். அவர்கள் பட்ட பாடு ஒரு மலையளவு என்றால் நாம் படுகிற பாடு அவர்கள் திருப்பாதத்தில் உள்ள முடியின் நுனி அளவு கூட இல்லை. அவங்க தூளத்திருமேனி தாங்கி வந்து இந்த பூமியில் அவங்க பட்ட பாடை நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய பாடு, நம்ம கவலை, நம்ம கஷ்டம், நம்ம துக்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது சொல்லவே நமக்கு வெக்கமாக இருக்கணும். அது சொல்கிறதுக்கே நமக்கு கூசணும். என்னடா இது ஒரு கவலையா, இது ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனுடைய அடிப்படையான தேவை என்னென்னங்க? உணவு, உடை, உறைவிடம். முதல்ல உணவு எடுத்துக்குவோம். நம் தெய்வம் அவர்கள் குருபிரானோட 24 ஆண்டுகள் அகிலவலம் போனாங்க. தினந்தோறும் அவங்க உணவு கிடச்சிருக்கும்.
3 வேளையுமா பசியாறி இருப்பாங்க. மான்மியத்தில் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க? வழியில் நடந்து செல்லும் பொழுது கிடைக்கும் பழங்களும் கனி வர்க்கங்களும் கிழங்குகளும் தான் எமக்கு உணவுங்கிறாங்க. தினந்தோறுமாக கிடச்சிருக்கோம். எத்தனை நாள் பட்டினி இருந்திருப்பாங்க காட்டுக்குள்ளே நடந்து போகும் பொழுது. நம்மளை நினச்சி பாருங்கள், என்னைக்காச்சும் ஒரு நாள் உணவு இல்லாமல் பட்டினியாக படுத்திருப்போமா? இத்தனை வயசில், யார் இந்த வீடியோவை எத்தனை வயசில் வேணாலும் பாருங்கள், என்னைக்காச்சும் ஒரு நாள் காசு இல்லாமல் அல்லது பணம் இல்லாமல் வீட்டில் உணவு இல்லாமல் பட்டினியாக யாருமே இல்லை. ஆனால் நம்ம துன்பத்துலேயும் கவலையிலையும் இருக்கோம்னு சொல்லிக்கிறோம். அவங்க பட்டினியோடு இருந்தாங்க, ஆனால் பேரின்பமாக இருந்தோம்னு சொல்கிறாங்க. அடுத்து உடை. நம்ம இன்றிலிருந்து ஆடையே வாங்கலைன்னா கூட நம்ம வாழ்நாள் முழுவதும் போட்டுக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஆடை இருக்குது, போதுமான அளவு ஆடை இருக்குது. ஆனால் தெய்வத்தை நினச்சி பாருங்கள், அவங்கள பற்றி குறிப்பிடும் போது எல்லாம் என்ன குறிப்பிடுவாங்கன்னா, கிழிந்த ஆடை தான் போட்டிருந்தோங்கிறாங்க, கந்தலான ஆடை தான் அணிந்திருந்தோங்கிறாங்க. எங்கே அவங்க துணிமணி எடுக்கிறதுக்கு எங்கே நேரம்? குருபிரான் நடந்து போனால் கூடவே நடந்து போகணும். முதல் நாள் வரைக்கும் வியாபாரி, அடுத்த நாள் தாடி வச்சுக்கிட்டு ஒரு நீண்ட ஜடாமுடியை விட்டுக்கிட்டு கந்தலான அழுக்கு உடை அணிஞ்சிக்கிட்டு குருபிரான் கூடையே போனாங்களே. நம்ம இவ்வளோ அழகான ஆடை ஒரு அழுக்குப்பட்டால் போட மாட்டேங்கிறோம் அந்த உடையை, ஆனாலும் துக்கத்துலேயும் கவலையிலையும் இருக்கோங்கிறோம். அவங்க அந்த கந்தல் ஆடையிலையும் அந்த ஆடுமைப்பு திருக்கோலப்பால் அந்த பாட்டில் சொல்லுவாங்கள்ல, இடைதுகில் வரிந்து சாவி இலகு கோ வனம் துளங்க முடியிலோர் பழமை காவி முழுவலான் புனைந்து மேனி குடி கொட்டாங்குச்சி அங்கி கிழிந்தொரு புறத்தே சிந்த. அவங்க போட்டிருந்த ஆடை கிழிந்து தொங்குச்சான். ஆனால் வடிவுடை ஆடு மேய்க்கும் வாங்கரி வாழ்க்கை ஏந்திங்கிறாங்க. இப்படிப்பட்ட கந்தலான ஆடையை அழகான வடிவு உடைன்னு தெய்வம் வர்ணிக்கிறாங்க. வடிவுடை ஆடு மேய்க்கும் வாங்கரி வாழ்க்கை ஏந்திங்கிறாங்க. அவங்க குருபிரானிட்ட கட்டளை எனக்கு சிரசில் ஏற்றிய கிரீடம்ங்கிறாங்க தெய்வம். அதனால அந்த ஆடையை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை, ஆனால் பேரின்பமாக வாழ்ந்தோங்கிறாங்க. எவ்வளவோ அழகழகான ஆடைகள் நம்ம அணிகிறோம், ஆனாலும் உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் மகிழ்ச்சி இல்லை, நமக்கு சதா கவலையும் துக்கமாக இருக்குது. சரி, அடுத்து உறைவிடம். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எங்கேயோ ஒரு கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, பாய் இருக்குது, தலகாணி இருக்குது. இரவு ஆணுச்சுன்னா வந்து படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுல்ல. நம்ம தெய்வத்துக்கு இருந்துச்சா? அவங்க குருபிரான் கூட போனப்போ தங்கிறதுக்குன்னு ஏதாச்சும் இடம் இருந்துச்சா? 24 ஆண்டுகள் தங்கிறதுக்கு இடம் கிடையாது. மடத்துலையும் சத்திரத்துலேயும் சாவடியிலையும் இன்றைக்கி நைட்டு எங்கே தங்குவோங்கிறது நிரந்தரம் இல்லை. குறிப்பிடுறாங்களா ஆதிமான்மியத்தில்? நாம் மாலை வேளையில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்போம். அப்போ ஏதாச்சும் வேடர்களோ அல்லது காட்டுக்குள்ளே ஏதாச்சும் விவசாயிகளோ கண்ணில் தென்பட்டால் அவங்க கூடவே போயிடுவோம். அவங்க கூடவே போய் அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டு அந்த கிடுகு ஒட்டு இருக்குது பாருங்கள், அந்த திண்ணையில் படுப்போங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கிடையாது, திண்ணையில் அந்த பழுத்த பழமாகிய தங்கள் குருபிரானையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒட்டு திண்ணையில் தங்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் சில நாள் வேடர்களும் கண்ணில் தென்படலை, எந்த ஒரு விவசாயிகளும் கண்ணில் தென்படலைன்னா சாயந்தர நேரமே சூரியன் மறையிறதுக்குள்ளே வெட்ட வெளியாக இருக்கிற இடமா பார்த்து தங்குவோம். அப்படி ஏதாச்சும் பாறை இருந்துச்சுன்னா, பெரிய பாறையாக இருந்துச்சு, அந்த பாறை மேலே ஏறி உட்காந்துக்குவோம். ஏன்னா விலங்குகள்லாம் அதிகமாக இருக்கும்ல, அதுலேருந்து தப்பிச்சுக்கங்கிறாங்க. அவங்கக்கிட்ட உணவும் இல்லை, உடையும் இல்லை, இருக்க இடமும் இல்லை, ஆனால் மகிழ்ச்சியும் பேரின்பமும் நிரம்பி இருந்துச்சு. நம்மக்கிட்ட உணவு இருக்குது, உடை இருக்குது, இருக்க வீடு இருக்குது, ஆனாலும் துக்கமும் கவலையும் தொண்டை அடைக்குது. நினச்சி பார்த்தா நமக்கு வெக்கமாக இருக்கணும். அடுத்து இப்போ ஒரு குளிர்காலம், நம்ம என்ன பண்ணுறோம்? போர்வை எடுத்து போத்திக்கிறோம், கம்பளி போத்திக்கிறோம், நல்லா கதகதப்பாக படுத்து தூங்கிக்கிறோம். சரியா? வெயில் காலம் ஏசி போட்டுக்கிறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், நல்லா விசிறி எடுத்து வீசிக்கிறோம், காற்றோட்டமாக எங்கேயோ உட்காந்து அந்த நல்ல ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கணும், மோர் குடிக்கணும், ஏதாச்சும் வந்து நம்ம குளிர்ச்சியாக குடித்து உடம்பை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி பார்த்துக்கிறோம். சரியா? மழை காலம் நல்லா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம், தேவைப்பட்டால் வெளியில் போகிறோம், இல்லாட்டி கொடை பிடிச்சிக்கிட்டு போய்க்குவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம். வெளியில் போகிறதுனா ஒரு காலணி அணிஞ்சிக்குவோம், ஷூ போட்டுக்குவோம். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா காரில் போவோம்.
இப்படி பலவிதமாக நமக்கு சௌகரியங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். ஆனால் கவலையும் கஷ்டமாக இருக்கிறோம். தெய்வத்தை நினச்சி பாருங்கள். அவங்க அந்த காடு, மேடு, மலை, கண்மாய் எத்தனையோ இடத்துல நடந்தாங்களே. காலனி போட்டுக்கிட்டே நடந்தாங்க, வெறுங்காலில் நடந்தாங்க. எத்தனை இடத்துல முள் குத்திருக்கோம், எத்தனை இடத்துல அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும். ஆனாலும் நடந்தாங்க குருபிரான் கூட. சரி, குளிருக்கு போர்வை இருந்துச்சா? இத்தனைக்கும் காட்டுக்குள்ளே நடந்து போனாங்களே, அங்கேயும் தானே மழை வந்திருக்கோம். எங்கே ஒதுங்கியிருப்பாங்க? வெயில் அடிச்சிருக்குமே, எப்படி அந்த வெயிலிருந்து அவங்க பாதுகாத்திருப்பாங்க? குளிருக்கு மான்மியத்தில் குறிப்பிடுறாங்க, பயம் குளிர் போர்வை பெருமர வனத்தேங்கிறாங்க. பயத்தை போர்வையாக போத்திக்கிட்டோங்கிறாங்க. குளிருக்கு குளிரையே போர்வையாக போத்திக்கிட்டோங்கிறாங்க. இந்த அர்ப்பணிப்பை நினச்சி பார்க்கணும். நம்மளால் ஒரு நாள் இதை பண்ண முடியுமா? பெரிய காட்டுக்குள்ளே 2 பேர் நடந்து போகிறாங்க. அடிக்கிற மழை அவங்க மேலே தான், அடிக்கிற வெயில் அவங்க மேலே தான், பெய்கிற பனி அவங்க மேலே தான். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளவு கஷ்டம் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாமே நமக்கு வசதி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்குள்ளே நிம்மதி இல்லை, நமக்கு சதா கவலையாக இருக்குது. அவங்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு பேரின்ப மகிழ்ச்சியில் வாழ்ந்தோங்கிறாங்க. இது எல்லாமே கஷ்டம்தான். உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், போட்டுக்க காலனி இல்லாமல், மழையில், வெயிலில், குளிரில், காடு, மேடு, மலைன்னு நடக்கிறது மிகப்பெரிய பாடு, பல ஆண்டுகள். இது எல்லாத்தையும் விட மிக கொடூரமான ஒரு கஷ்டம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, உனக்கு உடம்புக்கு என்ன, எதுனாலும் பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு துணை வேணும் எல்லாருக்குமே. அது தாய் தந்தையாகவோ, நண்பர்களாகவோ, அல்லது கணவன் மனைவியாகவோ, தன்னுடைய குழந்தையாகவோ, யாரோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஆறுதலாக சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோள் வேணும். அந்த சாஞ்சிக்கிற தோள் மட்டும் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவங்க பெரிய அளவில் உடஞ்சிருவாங்க எல்லாருமே. அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கவலைன்னா தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை போய் கட்டி பிடிச்சி தான் அழுவாங்க. ஏதாச்சும் ஒன்றுன்னா அவங்க மடியில் படுத்துக்கிட்டு, இல்லை அவங்க தோளில் சாஞ்சிக்கிட்டு கதறி அழுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த துணை கூட தெய்வத்துக்கு இல்லைங்கிறாங்க. நீங்கள் யார், நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க நாதி இல்லைங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது யாருமே நம்ம வாழ்க்கையில் கடைசி வரையுமே உணர்ந்து விட்டு போகவே போகிறதில்ல. ஏன்னா கடைசி வரையும் நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்க போகிறாங்க, நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும். ஆனால் இந்த கொடூரத்தை, இந்த துக்கத்தை நம்ம வாழ்நாள் முழுவதுமே நம்ம அனுபவிக்க போகிறதில்ல. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானது. அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க திருப்பத்தூரில். பிரசங்கம் பண்ணி முடித்தவொடனே மக்கள்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. அடுத்த வேளை உணவு, படுக்கிறதுக்கு இடம், கேட்க நாதி. அவங்களுக்கும் ஒரு திருமேனி தாங்கி தானே வந்தாங்க. அந்த திருமேனிலேயே ஏதோ இடர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கே. ஆனால் கேட்க யாருமே கிடையாது. இந்தாங்க சுடுதண்ணி போட்டு கொடுத்தாங்களா யாராச்சும்? இந்தாங்க இந்த கஷாயத்தை குடிங்க, இல்லை இந்தாங்க இதை பண்ணுங்க, இந்த மாத்திரையை போடுங்க. யாருமே இல்லைங்க. அனாதனா அதை நம்ம வர்ணிக்கவே முடியாது. தெய்வம் அதான் குறிப்பிடுவாங்க. நாம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே எத்தனையோ நாள் பட்டினியால் அடுத்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் பல வீட்டு திண்ணைகளில் நாம் அப்படியே சரிந்து அமர்ந்திருந்துருக்கிறோங்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க வந்து ஏதாச்சும் நீச்சல் தண்ணி கொடுத்து, இல்லாட்டி தண்ணி கொடுத்து, ஏதோ பார்த்த பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதன் பிறகு நாம் நடந்து போயிருக்கோங்கிறாங்க தனியாளாக. இந்த ஒன்றை நம்ம நினச்சி பார்க்கணும். இது யாராலையும் முடியாது. அங்கே கூடியிருக்கிற மக்கள்கிட்ட தெய்வம் குறிப்பிடுறாங்க, நான் உன்னை போலவே மனித கோலமெடுத்து வந்து இருப்பதானது உன்னை காணிலும் எத்தனையோ விதத்தில் மட்டமாயிருக்கின்றேன் பிறப்பறை. அதாவது நீங்கள் தாய், பிள்ளை, உற்றார், உரன்முறையோடு திரளினராக இங்கே நிற்க, நான் உங்கள் மத்தியில் ஒரு நாதியும் இல்லாது பிராந்தி எடுத்து வந்து போட்ட குஞ்சு போல் இருப்பதுடனே உதவி ஒத்தாசை செய்ய ஒருவரும் இல்லாது வீடு, வாசல், வியாபார சாபாரம் ஏதுமற்ற தனித்த ஒத்தையாய் வந்து நின்று கொண்டு உன் முகத்தை நோக்கி, உங்களின் வயது, வளர்வு காலம், இதுவரை நீ கேட்க வராத
யாரும் இது நாள் வரை கூறாததாகிய இதனை எடுத்து நான் மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எல்லோரும் நல்ல செவித்துளை படைத்த மக்கள் மனத்தூன்றி கவனித்து ஒருவரோடொருவர் கூறிக்கொள்வீர்களேயானால் அதன் பலன் உங்களுக்கு கிட்டாமல் போகாது பிறவியரே அப்படின்னு திருப்பத்தூரில் குறிப்பிட்றாங்க. அது எப்படி சொல்கிறாங்க? உங்கள் மத்தியில் ஒரு நாதியும் இல்லாது பருந்து எடுத்துகிட்டு வந்து போட்ட குஞ்சு மாதிரி இருக்கிறேன். உங்களுக்கு புள்ள குட்டி பேரன் பேத்தி சொத்து பத்து வீடு வாசல்னு இருக்குது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் உங்களை நோக்கி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால தான் தெய்வம் சொல்கிறாங்க, நான் பட்ட பாடை நீ பட்டதாக நினைன்னு சொல்கிறாங்க. ஏன் தெய்வத்துடைய பாடை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பட்ட பாட்டுனால வந்த விளைவு இருக்குது பாருங்கள், அதை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ அவங்க பட்ட பாட நினச்சி பார்க்கலன்னா நீ நன்றி கெட்டவனாக மாறுகிறாய்ங்கிறாங்க. அந்த பாவத்தை நீ எங்கேயும் கொண்டு போய் கழுவவே முடியாதுங்கிறாங்க. அவங்க உண்டு பண்ண அவங்க போட்டு காட்டிய வழி, அவங்க கொடுத்த தலைப்பாகை, அவங்க கொடுத்த பஞ்சகச்ச இடக்கச்ச, அவங்க கொடுத்த மதிப்பு புகழ் பெருமை சொத்து பத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்க பட்ட பாட ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்க முடியல அப்படின்னா நன்றி கெட்டவன் தானே நீ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு வழியாக திருப்பத்தூரில் அவர்களுடைய குருபிரானையும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு ராஜகம்பீரத்தில் ஒரு சிறிய ஆசிரமம் உண்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் ஒரு சிறிய ஆசிரமம் உண்டு பண்ணுறாங்க. அங்கே மக்கள் அதிகமானதுனால ரொம்ப ஈடுபாடாக ரொம்ப ஆசைப்பட்டு மதுரையில் ஒரு இடத்த வாங்கி அழகாக ஒரு பழஞ்சாலைன்னு ஒரு கட்டடத்தை கட்டி நமக்கு இதுதான் சாஸ்வதம்னு அங்கே அமர்ந்து 1 வருஷம் ஆகலைங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வீடு ஆசைப்பட்டு கட்டணும், அதில் நம்மளால் வாழ முடியல. ஒரு இடத்த வாங்கினோம், வாழ முடியல. ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சதுன்னு வாங்கினோம், அது ஆனால் சில நாட்கள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது எது வேணாலும் இருக்கட்டும், அந்த இழப்பை ஏமாற்றத்தையும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அந்த இழப்பே நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம தெய்வத்தை உதாரணமாக எடுக்கணும். ஒரே வருஷம்தான் இந்த இடத்துல வாழ்கிறாங்க. அவ்வளோ கனிவர்க்கங்கள் நிறைந்த மரங்களை வைத்து சோலைகள் உண்டாக்கி மக்கள் எல்லாத்துக்கும் அழகாக வீடுகள் கொடுத்து இவங்க ஒரு ஆலயம் அமைத்து ரொம்ப அற்புதமான ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க தெய்வம். பிரிட்டிஷ் கேட்ட உடனே சாவியை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. எப்பேற்பட்ட இழப்பு அது! அந்த இழப்பை தெய்வம் பரவாயில்ல போ, இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம தெய்வத்தை கவனித்து அவங்க அந்த இழப்பை எப்படி அணுகுனாங்க, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு இழப்புகளை நாம் அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொள்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஒரு தோல்வியா அது எனக்கு பரவாயில்ல, ஒரு இழப்பா எனக்கு பரவாயில்ல, ஒரு கஷ்டமாக எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தாங்கி கொள்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இல்லை ஏதோ ஒரு பிரிவு, நம்ம ரொம்ப பிரியமாக இருந்த ஒருத்தருடைய பிரிவு அப்படின்னு வச்சுக்குவோம், அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? தெய்வம் அவர்களின் மனைவி அவங்க அடக்கமானாங்க. தெய்வம் அவர்கள் தூள திருமணியராக இருந்த பொழுதே அடக்கமானாங்க. ஆனால் தெய்வம் அதை கடந்து தானே வந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத இழப்பு ஏற்பட்டுருச்சு, நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். ஏன்? நம்முடைய தெய்வம் அவர்களின் வாழ்க்கையிலையும் அது எல்லாமே நடந்துச்சு. அவங்களுடைய சரிதத்திலையும் இது போல் எல்லா இழப்புகள், எல்லா தோல்விகள், எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு. ஆனால் அவங்க அதுலேருந்து கடந்து அடுத்த நிலைக்கு வந்தாங்க. நம்ம அங்கே நின்று அந்த துன்பமே நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்வது வரைக்கும் போதுமானதாக இருக்குது. இப்படி நம்ம தெய்வம் பட்ட பாடு ஒவ்வொன்றையும் நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது நம்ம படுறது எல்லாம் கஷ்டமே கிடையாது. சொல்வதே பாவம், நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதே பாவம். கண்ணீர் என்பது ஒரு மனிதனின் உயிரின் உச்சக்கட்ட உணர்வு நிலை. அதை கொண்டு போய் நமக்கு எப்பயுமே துன்பத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்காக சிந்துவது. அந்த கண்ணீர் விலை மதிப்பற்றது. நிஜமாக நம்முடைய சொத்து நம்முடைய கண்ணீர் தான். அந்த கண்ணீரை இறைவனை நினைக்கும் போது, நம்ம தெய்வத்தை நினைக்கும் போது, அவங்க வேதத்தை படிக்கும்போது மட்டும்தான் நம்ம சொட்டணுமே தவிர அது வீணாக சொட்டுவது அதனால் பலன் ஒன்றும் கிடையாது. சரி, மகிழ்ச்சியாக எப்படி தான் வாழ்கிறது? எனக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கே, எப்படா இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு போவோன்னு இருக்குது. இதிலேருந்து நான் எப்படி மீள்றது? எப்படி நான் நன்மை அடைவது? எப்படி நான் மகிழ்ச்சி அடைவது? அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் தெய்வமே உளவு சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம்,
ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு துணி கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஒரு கத்திரிக்கோல் கொடுத்துட்டாரு, ஒரு சாக் பீஸ் கொடுத்துட்டாரு, தையல் மிஷின் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ இதில் எனக்கு ஒரு சட்டை தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுக்குன்னு சில படிநிலைகள் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு இருக்குது. ஸ்டெப் 1 என்ன, அந்த துணியை விரித்து என்ன அளவில் நம்ம சட்டை தைக்கணுமோ அந்த அளவை படம் வரைகிறது. ஸ்டெப் 2 என்ன, அது எல்லாத்தையும் கட்டிங் பண்ணுறது. ஸ்டெப் 3 என்ன பண்ணுறோம், அதை தைக்கிறோம். சரியா? ஸ்டெப் 4 பட்டன் கட்டி அயன் பண்ணி அதை பேக் பண்ணுறோம். இப்போ சட்டை தயாராகிருச்சு. இது யாருக்கு? இந்த 4 படிநிலைகளும் தெரிஞ்சவருக்கு. இப்போ ஒருத்தருக்கு இந்த 4 படிநிலைகளும் தெரியல, அதை மாற்றி மாற்றி பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோமே. ஃபஸ்ட்டு பட்டனை கட்டுறாரு, அப்புறம் குறுக்கை நெடுக்கையுமா பிடிச்சி தைக்கிறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு, கட்டிங் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அது சட்டைங்கிற ஒரு அமைப்பே வராது. அதில் அது ஒரு கந்தல் துணி தான் கிடைக்கும். அவரும் வேலை பார்த்தாரு தான். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு தெரிஞ்சு ஒருத்தர் பண்ணார் பாருங்க, அவரும் தான் வேலை பார்த்தாரு, இவரும் வேலை பார்த்தாரு. இவர் என்ன சொல்கிறாரு, நானும் காலமெல்லாம் கஷ்டப்படுறேன், காலமெல்லாம் பட்டன் கட்டுறேன், காலமெல்லாம் ஹெம்மிங் பண்ணுறேன், காலமெல்லாம் அயனிங் பண்ணுறேன், பேக்கிங் பண்ணுறேன், சட்டை மட்டும் வர மாட்டேங்குது, கந்தல் துணியில் வருதுங்கிறார் இவர். இவரும் பாடுபடுறார், அவர் தெரிஞ்சு பாடுபடுறார். முதல் நிலை இது, 2ஆம் நிலை இது, 3ஆம் நிலை இதுன்னு தெரிஞ்சு பாடுபடுறாரு. அவருக்கு சட்டையாக உற்பத்தியாகி அவர் வியாபாரத்தை பெருக்கி மகிழ்ச்சிகர ஆனந்த பேரின்ப வாழ்க்கை வாழ்கிறாரு. இவர் காலமெல்லாம் கஷ்டப்படுறாரு, வேலை பார்க்குறாரு, தைக்கிறாரு, பட்டன் கட்டுறாரு, காலமெல்லாம் கந்தல் தான் உற்பத்தி ஆகுது. இப்போ இங்கே ஒருத்தர் நல்லா சட்டை தைச்சாரு பாருங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும், எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக சட்டை தைக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் தைக்கிறது எல்லாமே கந்தலாக தானே வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ தெய்வம் நமக்கு அந்த சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி தர்றாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சட்டை தைக்க தெரியாமல் ஒருத்தர் தைச்சிக்கிட்டு இருந்தார்ல காலமெல்லாம், அது மாதிரி வாழ தெரியாமல் வாழ்ந்து வாழ்க்கையை துன்பமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் தான் நமக்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறோம். நம்ம புள்ளனால கஷ்டம், நம்ம சேர்த்து வச்ச சொத்துனால கஷ்டம், இந்த இடத்துனால கஷ்டம், என்னுடைய பொருள்னால கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம். சரியா? அப்போ இந்த உலகத்திலேருந்து எனக்கு துன்பமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது கூடயே உழல்றேன் சதா. அதுக்கு தான் நம்பர் 1 இடம் கொடுத்துருக்குறேன். சரியா? இப்போ அதுக்கு அடுத்து 2வது இடம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய உடம்புக்கு கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், நல்லா சாப்பிடணும், வேலைக்கு சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், குளிர்காலத்தில் இது சாப்பிட்டா நல்லது, வெயில் காலத்தில் இது சாப்பிட்டா நல்லது, மழை காலத்துக்கு இது சாப்பிட்டா நல்லது, இந்தந்த க்ரீம் பூசினா நல்லது, நான் இப்படி இருந்தால் அழகாக இருப்பேன், அப்படி இருந்தால் அழகாக இருப்பேன், இந்த உடை உடுத்திக்கணும், அந்த உடை உடுத்திக்கணும், பலவிதமாக இந்த உடம்பு அப்படிங்கிறத 2வதாக கவனிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு உலக வாழ்க்கை, அதுக்கடுத்து இந்த உடம்புக்கு வர்றோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னா அப்போ என்ன நினைக்கிறோம், இந்த உடலில் ஏதாச்சும் 1-2 பாகம் இயங்காட்டினாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தால் போதும். அப்போ எது முக்கியம், உடலை விட எது முக்கியம், இந்த உயிர் முக்கியமாக அப்போ நினைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோன்னா, தெய்வம் அப்போவே வாக்கியத்துலலாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ இடத்துல சொன்னாங்க, நம்ம தான் காதை கொடுக்கல. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம்னா நமக்கு இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காதேன்னு எப்போ நினைப்போம், தெய்வத்தை 4வது இடத்துல வச்சு நினைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கையை கந்தல் துணியாக மாற்றிட்டோம். இப்போ இதில் தான் தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்றாங்கன்னா, நம்ம ஸ்டெப் வச்சுருக்கோம் பாங்க, இந்த ஸ்டெப் அப்படியே தலைகீழ கமுத்தி முதல் இடத்தை ஆசானின் வாக்குக்கு கொடுங்குறாங்க. எல்லாவற்றிலும் மேன்மையானவர்கள், எல்லாவற்றிலும் முக்கியமானவர்கள், எல்லாவற்றையும் விட உனக்கு தலையான தேவையானவர்கள் உன்னுடைய ஆசான் தான் நினைங்கிறாங்க. எது வேணாலும் இல்லாமல் போட்டோம், மனைவி இல்லாமல் போச்சு, குழந்தை இல்லாமல் போச்சு, பணம் இல்லாமல் போச்சு, பலம் இல்லாமல் போச்சு, எது வேணாலும் இல்லாமல் போச்சு, ஆனால் அவருடைய வாக்கை விட்டுறாதாங்கிறாங்க. உன்னுடைய உயிரே போனாலும் போகட்டும், அவர்களுடைய திருவாக்கை விட்டுறாதாங்கிறாங்க. அப்போ நம்ம எதை நினைக்கணும், ஃபஸ்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்த விட உன்னதமானது நம் தெய்வம் அவர்களின் திருவாக்கு. அதன்படி தான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா அன்று நமக்கு மகிழ்ச்சிகர பேரின்ப வாழ்க்கை தானாக வந்து கொட்டும். அதற்கு அடுத்து நம்ம எதை நினைக்கணும், நம்முடைய உயிரை நினைக்கணும். நான் எதையோ நினச்சி கவலைப்படுறேன்,
எதையோ நினச்சி நான் கஷ்டப்படுறேன், தூக்கம் வரல, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இது எல்லாம் எதை பாதிக்குது? நம்முடைய உயிரை பாதிக்குது. என்னை காலமெல்லாம் தூக்கி சுமந்துச்சு, எங்கே போகிறேன்னு கேட்காம கூட்டிகிட்டு போச்சு, எனக்கான மதிப்பு, புகழ், பெருமை எல்லாம் கொடுத்துச்சு. எனக்கான வாசனை, எனக்கான சுவை, எனக்கான பார்த்து நான் ரசித்தது, கேட்டு ரசித்தது எல்லாமே எது கொடுத்துச்சு? இந்த உயிர் கொடுத்துச்சு. அப்போ இறைவனுடைய வாக்கு நம்பர் 1, ஸ்டெப் 1. 2வது என்னுடைய உயிர்னு நினைக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலையுமே அந்த உயிரை நான் குத்த மாட்டேன், அந்த உயிரை நான் காயப்படுத்த மாட்டேன், அந்த உயிரை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னுடைய உயிர் அது, அதை நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன். வெளியில் என்ன நடந்தாலும் என்னுடைய உயிரை நான் குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உயிருக்கு நம்ம உன்னதம் கொடுக்குறவர்களாக இருக்கணும். அந்த உயிர் தான் முக்கியமானதுன்னு நம்ம நினைக்கணும். ஒருத்தர் காலமெல்லாம் பணம் சம்பாதிக்க போராடினார். ஒரு நாள் அவருக்கு உயிர் போயிடுச்சு. அவர் முன்னாடி கொண்டு போய் ஒரு 10 கோடியை போட்டாச்சு. அவர் பணம் கிடக்கு. அதுக்கிட்ட காதில் போய், ஐயா நீங்கள் காலமெல்லாம் போராடினீங்க, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, முடியல, இந்தாங்க இப்போ பாருங்கள் 10 கோடி ரூபா உங்கள் முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்கோன்னா உடனே எந்திரிச்சிருவாரா? தெய்வம் சொல்லுவாங்கள்ல, அந்த உயிரானது அப்படி நகர்ந்துருச்சுன்னா ஒரு பக்கத்து கை கால் மட்டும் இயங்காமல் போயிருமா? போயிருமே. எல்லாமே பேராப்பேர் நட்டமுடன் பணமென்ற பேரும் வரும். அவர் பேர் போச்சு, புகழ் போச்சு, மதிப்பு போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ எல்லாத்த விட முக்கியமானது எது? உயிர் தான் உனக்கானதுங்கிறாங்க. அப்போ 2வது இடத்துல உயிரை வைக்கணும். 3வது இடத்துல எதை வைக்கணும்? நம்முடைய தேகத்தை வைக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, உன்னுடைய கையோ காலோ கண்ணோ மூக்கோ வாயோ எத்தனையோ உனக்கு உறுப்பு இருக்கே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ அதை பெருமையாக நினப்ப, அதை புகழ்வ, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பான்னு நினச்சா வேலை பார்த்துச்சு? எப்படி உனக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கு? அதை என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தியாங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே நடக்கணும்னு நினச்சோம்னா நம்ம கால் நடந்து போகுது, படுனா படுக்குது, இதை எடுனா எடுக்குது, தூக்குனா தூக்குது. இந்த கை பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி எனக்கு நீ இவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்த, ரொம்ப சந்தோஷம், உன்னால் நான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணேன், மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம காலுக்கு நன்றி சொன்னோமா? இல்லை நம்ம கைக்கு எனக்கு எவ்வளோ வேலைகளை எனக்கு செஞ்சு கொடுக்குற, எவ்வளோ எனக்கு உதவியாக இருக்கிற நீயே, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோமா? இல்லை நம்ம கண்ணுக்கோ மூக்குக்கோ வாய்க்கோ காதுக்கோ ஏதாச்சும் ஒரு அங்கக்குள்ளத்துக்கு எனக்கு நீ எவ்வளோ உதவியாக இருக்க, உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக நீ எந்தவித எதிர்பார்ப்பும்லாம் வேலை பார்க்குறீங்க, என்னைக்காச்சும் நம்ம உடம்பை பற்றி பேசியிருக்கோமா, நினச்சிருக்கோமா? அதை பற்றி ஒரு அக்கறை இல்லை. வெளி உலக துக்கத்தை சமாளிக்கிறதுக்கே தான் நமக்கு முழு நேரமும் சரியாக போயிடுது. நம்ம உடம்புக்கோ நம்ம உயிருக்கோ நம்ம தெய்வத்துக்கோ நம்ம நன்றி தெரிவிக்க நேரமே இல்லையே. அப்போ 3வதாக நம்ம எதை நினைக்கணும்? நம்முடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரோ ஒருவரால், அது என் பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மாமா மச்சாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களால நான் கஷ்டப்பட்டேன், நான் பாதிக்கப்பட போகிறது என்னுடைய உயிரும் என்னுடைய உடம்புங்கிற எண்ணத்துக்கு வரணும். நம்ம அது பாட்டுக்கு அது அப்படியே எப்படியோ இருக்கட்டும், நான் என்னுடைய உயிரையும் என்னுடைய உடம்பையும் நான் நல்லபடியாக வச்சுக்கணும்னா வெளியில் இருக்கிறது எனக்குள்ளே போகாமல் நான் பார்த்துக்கணும். என்னால் முடிஞ்ச நான் உதவியை செய்கிறேன். அதனால் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா விட்டுட்டு போகணுங்கிறது கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் அதன் மூலமாக என்னுடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அதற்கடுத்து 4வது இடத்துல எதை வைக்கணும்? 4வது இடத்துல வந்து உலகத்தை கொண்டு வந்து வைக்கணும். அது மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம சேர்த்து வச்ச சொத்து செல்வம் எதுவாக, மதிப்பு புகழ் பணம் எதுவாக இருக்கட்டும், 4வது இடத்துல வைக்கணும். நிச்சயமாக தெய்வம் நமக்கு சொல்லி காட்டின மாதிரி நன்மையாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்வை நாம் அனைவருமே வாழலாம். ஏன்னா இறைவன் ஒருத்தவங்க கஷ்டப்படட்டும், ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக படைக்கலன்ட்டாங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம் இறைவன் சொல்படி வாழ்ந்தால். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.